Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸில் வர சுருக்கங்கள் பார்க்க போகிறோம். இது பார்ட் 6. இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை அதிகாரி. இதை எப்படி எழுதுறதுன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் தா எழுதிட்டு அதில் கர் ஸ்டோக் எழுதுறப்ப அதிகாரி. இதை அதிகார அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஒரு மால் சுழி எழுதணும் அப்படின்னா அது அதிகாரம். அடுத்து அபிப்பிராய. அபிப்பிராய பா எழுதிட்டு பர் எழுதணும். ஓகே, அபிப்பிராய. அதுல மா சுழி எழுதணும் அப்படின்னா அபிப்பிராயம். அபிப்பிராய பேதம் அப்படின்னு வரும். அது எப்படி எழுதுறதுன்னா பா, அதாவது பா பர்ரு தா இம், அபிப்பிராய பேதம் இப்படி எழுதணும். அடுத்து அதற்கு அப்படின்றதுக்கு தரு எழுதிட்டு கா, அதற்கு. செகண்ட் பிளேஸ்ல எழுதுனா எதற்கு, தேர்ட் பிளேஸ்ல எழுதணும்னா இதற்கு. அடுத்து சமயோஜித ஆர் சமயோஜிதமாய். இதை எப்படி எழுதுறதுன்னா சா மா ஜா, இதை எழுதணும் சமயோஜிதமாய் அப்படின்னு சொல்லிட்டு, நேரத்திற்கு ஏற்றார் போல் அப்படின்றது அதனுடைய மீனிங். அடுத்து தர்ரு கல்லு மா எழுதுனா தற்கால நிலைமை. ஏ தர்ரு கா மை எழுதுறப்ப எதிர்கால நிலைமை. அடுத்து நாளடைவில் நா எழுதணும் லா டா இல், நாளடைவில். அடுத்து நாலாவட்டத்தில் அதே மாதிரி நா லா டா சின்னதாக எழுதிட்டு அதுல தல், நாலா வட்டத்தில். பெருமை தங்கிய, பெருமை ஸ்டோக் போட்டுட்டு பெரிய சுழி அப்புறம் கா, பெருமை தங்கிய. அடுத்து பிரஸ்தாபித்து த்ரூ தி லைன்ல பர் எழுதிட்டு அதுல ஸ்தா சுழி நம்ம எழுதிடணும், நீண்ட சுழி. பிரஸ்தாபித்து. பிரஸ்தாபித்துனா தெரியப்படுத்துறது, இன்ஃபார்ம் பண்றது. அடுத்து தற்பொழுது ஆர் தற்போது. செகண்ட் பிளேஸ்ல தர் எழுதிட்டு பாஸ்டோக்கு, தற்போது இல்லைன்னா தற்பொழுது, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பா மட்டும் எழுதணும் அப்படின்னா அப்போது இல்லைன்னா அப்பொழுதுன்னு பார்த்தோம். அதுலேயே கல்லு மாசுழி எழுதுறப்ப அப்போதாகிலும் இல்லைன்னா அப்பொழுதாகிலும். அடுத்து காலக்கிரமத்தில் கல்லு கர்ரு எல்லு, காலக்கிரமத்தில். இது பெருசா நம்ம யூஸ் பண்றது கிடையாது. காலப்போக்கில் அந்த மீனிங், காலக்கிரமத்தில் ஆர் காலக்கிரமத்தில். காலத்திற்கேற்ப இது எப்படி எழுதுறதுன்னா கல்லு கர்ரு பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, காலத்திற்கேற்ப. அடுத்து ஆந்திலேன்ல மர்ரு அப்வர்ட்ரா, மேற்படியார். அடுத்து ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ஸ்டோக் எழுதிட்டு அதுல வர்ரு கே இம், ஒவ்வொருவருக்கும். ஒருவருக்கொருவர் இது எப்படி எழுதுறதுன்னா ஒரு ஸ்டோக் எழுதிட்டு வரு கே வரு, ஒருவருக்கொருவர். அடுத்து ஒருவரோடு ஒருவர் இது எப்படின்னா ஒரு ஸ்டோக் எழுதிட்டு வர்ரு அகைன் ஒரு வர்ரு, ஒருவரோடு ஒருவர்.
ஒருவரோடு ஒருவர். அடுத்து ஒருவரை ஒருவர், ஒரு ஸ்ட்ரோக்கு, வர்று, ஐ, அகைன் வர்று. இப்படி எழுதுறப்ப ஒருவரை ஒருவர். எல்லாவற்றிலும், இது எப்படி எழுதுறதுன்னா எல்லா ஸ்ட்ரோக் எழுதிட்டு டர்ரு லா இம், எல்லாவற்றிலும். அடுத்து சர்வகலாசாலை, சர்ரு கல்லு அப்புறம் சாலை, சர்வகலாசாலை. பல்கலைக்கழகம் தான் இப்படி சொல்லுவாங்க, ஓகேங்களா, சர்வகலாசாலைன்னு சொல்லிட்டு. அடுத்து நல்லது பொல்லாதது. நல்லது ஸ்ட்ரோக் எழுதிட்டு அதில் பா கட் பண்ணிட்டீங்கன்னா பொல்லாதது அப்படின்ட்டு. நல்லது பொல்லாதது. அடுத்து அதற்கேற்றபடி. தர்ரு டர்ரு படி, அதற்கேற்றபடி. அவற்றை, வா டர்ரு ஐ, அவற்றை. செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா எவற்றை, தேர்டு பிளேஸில் எழுதுறப்ப இவற்றை. அடுத்து சகோதர சகோதரிகளே. இதை எப்படி எழுதுறது பாருங்க. சகோதர, சகோதரிகளேல வெறும் கல்லு மட்டும் எழுதுறோம், சகோதரிகளே ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும், ஓகேங்களா. இதோட சுருக்கங்கள் பார்ட் 6 வந்து முடியுது. இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து மினிமம் ஒரு ½ பேஜ் வந்து எழுதி பாருங்க, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த சுருக்கங்களுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்க லெசன்ஸ் முடிக்கிற வரைக்கும். நாம் அடுத்த வீடியோவில் வினை சுருக்கங்கள் பார்ட் 4 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.